ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஹென்னா கோன்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நான் ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நார்மலாக ஹென்னா பவுடர் 100 கிராம்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த டைம் கண்டிப்பாக வீட்டிலேயே கோன் மேக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பக்கத்தில் யாராவது ஆர்கானிக் கோன்ஸ் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் கோன்ஸ் வந்துட்டு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி வீடியோ அது ரிலேட்டடாக அப்டேட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ 40 கிராம்ஸ் சுகர் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னா, ஹென்னா கோன் கம்ப்ளீட் கிளாஸ் ஆன்லைனில் வந்து 2 days அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ ஃபீஸ் வந்து 1000 rupees. என்ன 1000 rupees-ஆ? ஹென்னா மிக்ஸாலஜிக்கு 1000 rupees சார்ஜ்லாம் ரொம்ப ஓவரு. 500K நாங்கள் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் என்ன 1000 rupees சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு 1000 rupees-க்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஒர்த்தான கிளாஸாக இருக்கும். அதே மாதிரி நெயில் லிக்விட் மேக்கிங்காக இருக்கட்டும், நெயில் லிக்விட் மேக்கிங்கில் அட்வான்ஸ்டு கிளாஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அதோட ஃபீஸையுமே செக் பண்ணுங்கள். என்ன இவ்வளோ ஃபீஸ் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, கிளாஸஸ் வந்து அவ்வளோ ஒர்த்தான கிளாஸஸ் இருக்கும், அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு இனி எத்தனை பேருக்கு வேணால் நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம் அது ரிலேட்டடாக. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் அதில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இல்லைங்க எனக்கு இதெல்லாம் நான் ஆல்ரெடி கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கல, இல்லை நான் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இல்லை அப்படின்னா ஃபுல் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது எனக்கு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு நானே கற்றுக்கணும், நானே ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 days கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஹென்னா கோன்ஸ் ஈத்துக்காக சேல் பண்ணலாம். ஸோ இடையில வந்து நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், ஹனா ஹென்னா 94 அப்படின்னு. ஸோ இது நியூ அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, இல்லை கிளாஸஸ் அட்டன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணியை வந்து ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஹென்னா கோன்ஸ் வந்து நம்ம டை ரிலீஸ்க்கு வைக்கும்போது கன்சிஸ்டன்சி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா அப்புறம் டை ரிலீஸ்க்கு அப்புறம் ரொம்ப லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்போ நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து நான் எடுத்திருக்கேன் 30 ml. இது வந்து ஆக்சுவலாக 25 ml கப்பு மெஷரிங் கப்பு, அதனால் நான் இன்னும் 5 ml வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக 30 ml. ஓகேவா? ஆயிலெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க, என்னால் அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நான் வேறு வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆயில் வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை. என்கிட்டயே வந்து ஸ்டார்டர்ஸ் கிட் இருக்குது, அது வந்து ஜஸ்ட் ஒரு 120 rupeesக்கு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஆயிலு, ஹென்னா பவுடர், நீங்கள் நார்மலாக வீட்டில் மெஹந்தி கோன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்துடும். பைப்பிங் பேக்கு, ஸ்டாக்கின்ஸு, பின்ன ப்ரீகட் ஷீட்ஸு, ரோல்டு கோன்ஸ் இதெல்லாமே வந்துடும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டார்டர்ஸ் கிட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி, இன்கேஸ் நீங்கள் ரேப் இருந்ததுன்னா ரேப் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா மூடி மட்டும் போட்டு டைட்டாக மூடி வச்சுடுங்க. ஸோ 6 to 8 hours வந்துட்டு நம்ம வைக்கணும், இல்லை ஓவர் நைட் வைக்கணும். ஸோ ஆஃப்டர் நான் வந்து ஒரு 8 hours விட்டுருந்தேன். 8 hours விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த மூடியில் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது நினச்சிக்காதீங்க. அதை வந்து நான் சும்மா ப்ராக்டிஸ் கோன் ரெடி பண்ணியிருந்தேன், அதை வந்துட்டு அதில் போட்டு பார்த்தேன் எப்படி இருக்க ஃப்ளோ அப்படின்னு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நம்ம ஆயில் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறது அப்படின்னால, தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆட் பண்ணுறதுனால அந்த அந்த பேஸ்ட்டோட எப்படி இருக்குது பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், லுக் பாருங்கள் எப்படி எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி செக் பண்ணணும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த இதுவுமே லம்ப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பேஸ்ட் எவ்வளோ ஸ்ட்ரிங்கியாக, எவ்வளோ ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது, எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸ்டாக்கின்ஸில் போடுறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி ஸ்டாக்கின்ஸில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடும். அப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாக்கின்ஸில் போடும்போது நமக்கு கொஞ்சம் பேஸ்ட் வந்து அதில் போயிடும் இல்லையா, அந்த வேஸ்ட்லாம் போகும்போது இன்னுமே வந்துட்டு நமக்கு லிக்விட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆகுது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் ஒரு கிளாஸ் எடுத்து பைப்பிங் பேக் உள்ளே போட்டுடலாம். ஸோ ஸ்டாக்கின்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கரெக்டாக நமக்கு கோனோட அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக வராது. கோனோட ஃப்ளோ கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு டிசைன்ஸ் வந்துட்டு நல்லபடியாக போட முடியும். நீங்கள் சேல் பண்ணுறதாகட்டும், இல்லை உங்களுக்கே நீங்கள் பண்ணுற மாதிரி உங்கள் வீட்டுக்கு பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ நீங்கள் இதை பார்த்துமே பண்ணலாம். கிளாஸஸ் என்கிட்ட அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும், வேறு லெவல்லையே இருக்கும் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள். அட்டன் பண்ணிட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னிங்கன்னா நான் ரீஃபண்ட் பண்ண கூட ரெடியாக இருக்கேன். ஸோ ஒரு 1000 rupees இருந்தால் போதும். நீங்கள் வந்துட்டு கிளாஸஸ் வந்து ஒரு இந்த ஈத்துக்கு வந்துட்டு நீங்கள் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கும் ரெடி ஆகலாம். ஸோ மெஹந்தி கோன்ஸும் நீங்கள் ஓனாக ரெடி பண்ணி சேல் பண்ணலாம். ஸோ இந்த டைமில் வந்து ஒரு 1000 rupees அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம். பட் இந்த காலத்தில் வந்து 1000 rupeesல நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுது அப்படின்னா அது வந்துட்டு நான் பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம். நிறைய ஃபேமிலி ஹோம் மேக்கர்ஸ் இருப்பாங்க, அந்த அமௌண்ட் பேபிஸ் இருப்பாங்க, நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ஈத் டைம் வேறு. பட் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்காக அப்படிங்கிறத அதை நீங்கள் போடுறீங்க அந்த அமௌண்ட் அப்படின்னா அது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு அதை வந்து மணியை வந்து இன்ஷால்லா இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கிட்டயா இருக்கட்டும் இல்லை யார்கிட்டயா இருக்கட்டும், நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் தனியாக உங்ககிட்ட இருந்து ஏர்ன் பண்ணுற மணி, அதாவது நம்ம வீட்டில் ஹோம் மேக்கர்ஸ் இருக்கோம், நம்ம படிச்சிருப்போம், இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம கையில் ஒரு பிஸ்னஸ் இருக்கணும், நம்ம கையிலேருந்து நம்ம செலவு பண்ணணும். ஸோ அது வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம கையிலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதாட்டும், இல்லை நம்ம ஹஸ்பண்ட்க்கு பண்ணுற மாதிரி இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி பேரண்ட்ஸ்க்கு பண்ணுற மாதிரி இருக்கட்டும், அதெல்லாம் வேறு லெவல் ஹாப்பினஸ். ஸோ வந்து இந்த ஈத்க்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு கோன்ஸ் பண்ண தெரியாது, இந்த மாதிரி கோன்ஸ் ரோல் பண்ண தெரியாது அப்படின்னாலும் ரோல்டு கோன்ஸ் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ப்ரைஸஸ் எல்லாமே வந்து நான் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படின்னா நான் இன்னுமே கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக கேளுங்க. இல்லைங்க என்னால் பேயே பண்ண முடியாது, எங்கள் வீட்டில் அவ்வளோ ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்னால் என்ன முடியுமோ நான் அதை பண்ணி கொடுக்குறேன். ஸோ என்னோடய சேனலை இன்னும் இது வரைக்கும் யாரும் இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை விட நான் வந்து மார்க்கெட் கோன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நானே வந்து என்னோடய பிரைட்ஸ்க்கெல்லாமே வந்து நான் அந்த மார்க்கெட் கோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்தது. ஸோ வந்துட்டு ஆர்கானிக் கோனுக்கு மாறுங்க. கண்டிப்பாக ஆர்கானிக்கே யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். பேபிஸ்க்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ட் கோன்ஸு மார்க்கெட் கோன்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கி போட்டு விடாதீங்க. ப்ளீஸ் இட்ஸ் மை ரிக்வெஸ்ட். ஃப்ளோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. கையில் வந்து ஒன்றும் இல்லை. என் பையன் வந்து அம்மா உனக்கு நான் ஸ்டார் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார் போட ட்ரை பண்ணது தான் அது பெனில். ஸோ ஸ்டெயின் பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கன்சிஸ்டன்சியுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. குட்டி குட்டி டிசைன்ஸ் போடுறதுக்கும் ரொம்ப தின்னான டிசைன்ஸ் போடுறதுக்குமே வந்துட்டு நல்லா இருந்தது கோன். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெயில்ஸ்க்கு வந்து நான் நெயில் கோன் போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக ஸ்டெயின் வந்து நான் நெக்ஸ்ட் டே எடுத்தேன். ஃப்ரெஷ் ஸ்டெயின் எடுக்கலை, இது வந்து நெக்ஸ்ட் டே ஸ்டெயினு.
ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மேபி என்னோடய வீடியோவில் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.